ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் சின்ன விஷயமாக தெரிஞ்சாலும் மிகப்பெரிய விஷயம். இது நிறைய பேத்துக்கு இது புரியாத ஒரு விஷயமாக இருக்குது. பெரிய பெரிய ஜோதிடர்களே தப்பு பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கிரக வக்கரம்னா என்ன, அதுக்கடுத்து கிரக அஸ்தமனம்னா என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் 3 கிரகங்கள் தான் என்று சுந்தர சேகரம் அப்படின்ற ஒரு நூலில் 45வது பக்கத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கு. செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கிரகங்கள் மட்டுமே வக்கரமடையும் என்றும், அதாவது இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் 5ல் சூரியன் வந்தால், சூரியன் இருந்தால் கூட போட்டுக்குங்க, சூரியன் இருந்தால், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதிலிருந்து 5வது இடத்துல சூரியன் இருந்தாலோ, குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ, சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அந்த கிரகம் வக்ரம் அடையும். இதுதான் வக்ரம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் சனிக்கும் இவர்களுக்கு இந்த மூவருக்கும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அதிவக்ரம் என்று பெயர். இதுக்கு பேர் அதிவக்ரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், வக்கரம்னா பின்னோக்கி செல்வதை போன்ற தோற்றத்தை உடையது அப்படின்னு பேர். வக்கரம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரக பலத்தை இழுத்தடித்து கடைசியில் கொடுக்கும் அல்லது நிறுத்திவிடும். அதுதான் இதோட அர்த்தம். அதிவக்கரம் பெற்ற கிரகங்கள் தான் கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மிக வேகமாக செய்யும். இது முன்னோக்கி வேகமாக நகரக்கூடியது. வக்கரம் என்பது பின்னோக்கி நகரக்கூடியது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட்டு, செவ்வாய்க்கும் குருவுக்கும் சனிக்கும் 9ல் சூரியன் இருந்தால் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சின்னு அர்த்தம். வக்கரம் நிவர்த்தி இது ஜாதகத்தில் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறணும், வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ கிரக வக்கரத்தை பற்றி நான் சொல்லிட்டேன், அதிவக்கரத்தை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து 2வது அஸ்தமனம். அஸ்தமனம் என்பது சூரியனுக்கு சூரியனுக்கு 17 டிகிரிக்குள் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அஸ்தமனமாகும். செவ்வாய் இருந்தால் அஸ்தமனம் என்று பெயர். இதை நீங்கள் எப்படி எழுதிக்கிங்க, அஸ்தமனம் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த செவ்வாய்
17 டிகிரியில் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேரில் ஆன் போட்டிருப்பாங்க. அப்போனா என்னென்னா சூரியனுக்கு 17 டிகிரிக்குள்ளே இருக்குது, அதனால் இந்த செவ்வாய் அஸ்தமனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரியில் அஸ்தமனம் அடையும். அதை பற்றி பார்ப்போம். இப்போ சொல்லிட்டேன். அடுத்து சூரியனுக்கு 13 டிகிரிக்குள்ள புதன் இருந்தால் புதன் அஸ்தமனம் ஆகும். அதுக்கடுத்து சூரியனுக்கு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 11 டிகிரிக்குள்ள குரு இருந்தால் குரு அஸ்தமனம் ஆகும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 8 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன் அஸ்தமனம் ஆகும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 15 டிகிரிக்குள்ள சனி இருந்தால் அந்த சனி அஸ்தமனம் ஆகும். இப்போ பாருங்கள், இன்னொன்று போடுறேன். இங்கே சூரியன் இருக்குது, சனி இருக்குது. சனி இங்கே ஏற்கனவே நீசம். இங்கே 15 டிகிரிக்குள்ளே இருந்தால் 13 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ சூரியனோடு சனி சேர்ந்து அஸ்தமனம் அடைந்துருச்சு. அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் அஸ்தமனம் அடைந்தால் அது உச்ச பலனை தரும். உச்ச பலன் தரும். உச்சம் பெற்ற கிரகம் இப்போ சனி இங்கே இருக்குது. இந்த சனி அஸ்தமனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது நீச்ச பலனை தரும். நீச்ச பலனை தரும். இது ரொம்ப முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இதில் இன்னொரு டிகிரியை விட்டுட்டோம். அதாவது நிறையா பேர் சந்திரன் அஸ்தமனம் அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. சூரியனுக்கு 12 டிகிரிக்குள்ளே இருந்து சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னா சந்திராஸ்தமனம். சந்திராஸ்தமனம் அப்படின்னு பேருங்க. அடையாது, சந்திரன் அடையாது. சூரியனுக்கு சந்திரன் அஸ்தமனம் அடையாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், 12 டிகிரியாக சந்திரன் விலகி போகும். அப்போ 12 டிகிரி வந்துருச்சுன்னா அது பிரதிமை திதி முதல் நாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ 12 டிகிரிக்குள்ளே சந்திரன் இருந்தால் அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் அஸ்தமனமாகும். அதற்கு பெயர் சந்திராஸ்தமனம் என்று பெயர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.